Hi everyone, நான் ஜெஸ்லா இஸ்மத். வெல்கம் டு ஜெஸீஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் இன்னொரு ஈட் ரெசிபி பார்ப்போம். எல்லா டவுட்லேயும் ஈச்சப்பழம் ஈக்கிறதுனால நான் ஈச்சப்பழம் யூஸ் பண்ணி ஒரு குக்கி ரெசிபி ஒன்று தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு 30 டேட்ஸ் மாதிரி எடுத்து அதில் சீடு எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. சீடுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு நட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆமண்ட் எடுத்துக்கிறேன். சீடை எடுத்துட்டு ஆமண்டை வச்சு இதை மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி எல்லா டேட்ஸ்க்கும் செஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பவுலில் 125 கிராம் மார்ஜரின் எடுத்துக்கிறேன். அதோட முட்டை அரைவாசி சேர்த்துக்கோங்க. மீதி முட்டையை வைங்க லேட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அதோட 100 கிராம் சீனி நல்லா பிளெண்ட் பண்ணி பவுடராக்கி எடுத்துக்கோங்க. இது மூணையும் சேர்த்து நல்லா க்ரீமி ஆகும் வரை பீட் பண்ணிக்கோங்க. இடக்கடை பவுலில் சைடில் இருக்கிற பேட்டரையும் ஸ்பூன் ஒன்றால் வலித்து ஒன்றுக்காக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் ஆகின பிறகு 2-3 ட்ராப் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 275 கிராம் கோதுமை மாவு எடுத்து அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. சம்டைம் இன்னும் மாவு தேவை மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 25 கிராம் மாவு சேர்த்து நல்லா பெனஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு மிச்சம் ஹார்டாக வைக்கப்படா. அப்படி ஹார்டாக இருந்தால் கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து சின்ன வட்டமாக தட்டி அது நடுவில் நீங்கள் ரெடி பண்ணி வச்ச டேட்டை வச்சு இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிற அளவுக்கு 25லேருந்து 30 குக்கீஸ் மாதிரி வரும். நீங்கள் அரைவாசி முட்டை எடுத்து வச்சுருந்தீங்க தானே, அதில் ஒவ்வொரு குக்கியாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு டெசிகேட்டட் கோகோனட்டில் பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்படி பெரட்டி எடுக்கிறதுக்கு டெசிகேட்டட் கோகோனட்டே எடுங்க. ஃப்ரெஷ்ஷாக திருகி எடுக்கிற தேங்காய் யூஸ் பண்ண வேணாம். அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் 20 நிமிஷம் மாதிரி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களோட குக்கி கீழே இதை மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் ஆகியிருந்தால் அது பேக் ஆகிட்டு நீங்கள் அவன்லேருந்து அதை எடுத்துருங்க.
இந்த பெருநாளைக்கு இந்த குக்கியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னைய நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன்னா உங்களோட ஃபுட் பிக்சர்ஸ் எனக்கு சென்ட் பண்ணி வைங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஹாப்பி ஈத் முபாரக் இன் அட்வான்ஸ் எவ்ரிவான். Subscribe to Jazzy's Recipes and click on the bell icon for more updates.